மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து, குறிப்பாக சனிக்கிழமையிலிருந்து 41 நாட்கள் மண்டல சீசன் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நாளையிலிருந்து பக்தர்களுக்கான அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஐயப்பனுடைய நடை திறக்கப்பட்டு ஆராத்தி மற்றும் இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. மண்டல அந்த பூஜை தொடர்வதற்கு அந்த முதல் நாளாக செய்யப்பட வேண்டிய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டு தற்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய அந்த நடை திறக்கப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து 41 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற இருக்கிறது. 18 படிகளுக்குமான அந்த படி பூஜைகள் நடைபெற இருக்கிறது. மற்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான அனுமதி நாளையிலிருந்து வழங்கப்பட இருக்கிறது. 41 நாட்கள் மண்டல பூஜையிலும் பக்தர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சீசன் சமயங்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணமாக அவர்கள் பாஸ் வருவதற்காக ஆதார் அட்டை மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில சபரிமலை ஐயப்பன் கோயிலுடைய நடை தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 41 நாட்கள் மண்டல சீசன் சனிக்கிழமை தொடங்கவுள்ள நிலையில் கோயில் நடை தற்போது திறக்கப்பட்டு இருக்கிறது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை தற்போது திறக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன? வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெற இருப்பதன் காரணமாக 41 நாட்கள் ஐயப்பனுக்கான மண்டல பூஜை நடக்கும். அதில் 18ஆம் படி பூஜைகள் மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற இருக்கிறது. அந்த 41 நாள் மண்டல அந்த சீசன் தொடங்குவதற்கு முதல் நாளான இன்று மாலை 4 மணிக்கு ஐயப்பன் கோயிலினுடைய அந்த நடை திறக்கப்பட்டிருக்கிறது. தீப ஆராதனையுடன் ஐயப்பன் அனைவருக்கும் காட்சியளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுடைய அந்த நடை திறக்கப்பட்டதன் பிறகாக நாளையிலிருந்து சனிக்கிழமை முதல் 41 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த 41 நாள் மண்டல சீசனிலும் மகர ஜோதியை காண்பதற்காகவும் கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதங்களிலும் பக்தர்களுக்கான அனுமதி வழங்கப்படும். கார்த்திகையில் விரதம் இருந்து மார்கழி மாதம் அவர்கள் எல்லோரும் அந்த மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கை நோக்கி அவர்கள் செல்வார்கள். மகர விளக்கை அந்த தரிசனம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்நிலையில் தான் அந்த 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மகர விளக்கு பூஜையை ஒட்டி 41 நாட்கள் அந்த மண்டல சீசனுக்கான அந்த மண்டல பூஜைகள் துவங்கி இருக்கிறது. தற்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் அந்த நடை திறக்கப்பட்டு நாளையிலிருந்து பக்தர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.